என்ன இந்நேரத்துல இருந்து கனகா போன்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது? தூங்கிட்டு தான் இருக்கா, என்னன்னு பாத்துருவோம். ஓ, இதுதான் நைட் நைட் நடந்துட்டு இருக்கா. ஏ கனகா, ஏ கனகா. எதுக்குங்க நைட் நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் கனகா, உனக்கு யார் இந்நேரத்துல பியூட்டிஃபுல்னு மெசேஜ் பண்றா? பியூட்டிஃபுல்னு எனக்கு அனுப்புறாங்களா? எங்க போனை கொடுங்க, நான் பார்க்கட்டும். பாரு. அறிவு கட்ட மனுஷன், சோடா புட்டி கண்ணாடி எடுத்து போடு. இது ஒன்றும் பியூட்டிஃபுல் இல்ல, பேட்டரி ஃபுல். என்னங்க போதுங்க, விடுங்க. ரொம்ப நேரமா கால் அமுக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல கனகா, உனக்கு கால் வலிக்கும்ல. சரி கனகா, உனக்கு தீபாவளிக்கு நான் பட்டுப்புடவை எடுத்து தரவா இல்ல சுடிதார் எடுத்து தரவா? உனக்கு எது பிடிக்கும்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே எடுத்து கொடுங்க. இல்ல கனகா, நீயே சொல்லு. உங்களுக்கு எது துவைக்கிறது ஈஸியா இருக்குமோ அதை எடுத்து கொடுங்க. என்னங்க, உங்களுக்கு இட்லி வச்சிருக்கேன், சாம்பார் வச்சிருக்கேன், சட்னி வச்சிருக்கேன், வாங்கங்க வந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் கனகா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? திடீர்னு நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. சொல்லு கனகா, நீ என்ன பண்ணுவேன்னு? நீங்க செத்து போயிட்டா நானும் உங்க கூடயே சேர்ந்து செத்துருவேங்க. ஜோசியக்காரா அப்பவே சொன்னா நீ செத்தாலும் சனியா உனா விடாதுன்னு. என்னங்க, சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வாங்கங்க. சரிம்மா. என்னங்க, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்படியா? நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? உலகம் பூராவும் நீங்க தேடி பார்த்தாலும் என்ன மாதிரி ஒரு பொண்டாடி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான்னு பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு மறுபடியும் ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணை நான் தேட? உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? என்னங்க, காஃபி கூட தொட்டுக்க பஜ்ஜி பண்ணவா இல்ல வடை பண்ணவா? என்னங்க, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க குனிஞ்சு எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் கேட்கறதுக்கு எதுக்குமே ஒழுங்கா கவனிச்சு பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்னங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? வந்ததுல இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒண்ணு இல்லம்மா. என்ன ஒண்ணு இல்ல, நீங்க வந்ததுல இருந்தே நம்மளோட கல்யாண சர்டிபிகேட் எடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கல்யாண சர்டிஃபிகேட்டில் எக்ஸ்பைரி டேட் எப்போ போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ வாட்டி உன்ட்ட சொல்லியிருக்கேன், என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு முன்னாடிலாம் நீ வந்து நிற்காதுன்னு. அவங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நீ பேந்த முழிச்சிட்டே இருக்க. நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுங்க. தற்குறி ஒன்ன மாதிரி ஒரு தற்குறியை போய் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு இவர் ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. நம்ம எப்படியாவது இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும். உடனே இங்கிலீஷ் கிளாஸ் போகிறேன். இன்னைக்கு இந்த மனுஷன் வீட்டுக்கு வரட்டும், நல்ல இங்கிலீஷ் பேசி அசத்திடணும். என்னையா திட்டினாரு? வெல்கம் ஹோம் டார்லிங். ஐ எம் சோ டயர்ட் டுடே. ஓகே டார்லிங், ரெஸ்ட் இன் பீஸ். என்ன கனகா, உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு பிடிச்ச மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த டிஷ் எல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் போல. ஆமாங்க, பார்க்கவே நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா கனகா, சாப்பிடலாம். ஏங்க சாப்பிடாதீங்க. ஏன் கனகா? என்னங்க, நீங்க தானே சொல்லிருக்கீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட கண்டிப்பா சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும்னு. அது நம்ம வீட்டில் மட்டும்தாம்மா, இங்க இருக்க செஃப்புக்கு தெரியும் எப்படி சமைக்கணும்னு. எவ்வளவு நேரம் ஆச்சு, வெளியே போன மனுஷனை இன்னும் காணோம். ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்போம். ஹலோ சொல்லுமா கனகா. எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க எங்க இருக்கீங்க? கனகா, உனக்கு ஞாபகம் இருக்கா, போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு நகை கடை கிட்ட வந்துட்டு இருந்தோமே? ஆமாங்க, ஆமா. அங்க கூட நீ ஒரு டைமண்ட் நெக்லஸை பார்த்துட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியே. ஐயோ ஆமாங்க, ஆமா, நான் கூட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அது நீ கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன, நானும் வாங்கி தரலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த டைம் என் கையில காசு இல்லை. நான் கூட சொன்னேனே ஒரு நாள் அந்த நெக்லஸ் உன்னோடதாகும்னு. ஆமாங்க, நீங்க கூட சொன்னீங்க ஒரு நாள் எனக்கு அதை கண்டிப்பா வாங்கி தருவேன்னு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என் ஹஸ்பண்ட் அதை எனக்கு வாங்கி தர போறாரு. நான் அந்த நகை கடைக்கு பக்கத்துல ஒரு பானிபூரி கடை இருக்கு, அங்கதான் பானிபூரி வாங்க வந்திருக்கேன். மகளிர் குழுல இருந்து பிக்னிக் போயிருந்தாங்கல்ல, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்க பக்கத்து ஊர்லயே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கை கால்லாம் உடைஞ்சிருச்சு. அவங்க எப்படியும் வீட்டுக்கு வர 1 மாசத்துக்கு மேல ஆகும் சார்.
சார் ஒய்ஃப்லாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா நம்மளும் 2 வாரமா அழுதுட்டே இருக்கோம். ஆனா ஏன் சார் நீங்க 2 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழுதுட்டே இருக்கீங்க? என்னோட ஒய்ஃப் அந்த டூருக்கு போகல சார். டாக்டர், நான் என்ன கேட்டாலும் என் பொண்டாட்டி பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அவளுக்கு காது கேட்காம போயிருச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர். ஐயோ அப்படிங்களா? சரிங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க பண்ணுங்க. நம்ம அவங்களுக்கு எவ்வளவு தூரம் காது கேக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க டாக்டர். தூரமா இருந்து அவங்க கிட்ட ஏதாவது கேளுங்க, பதில் சொல்றாங்களான்னு பாருங்க. அப்புறம் கொஞ்சம் பக்கத்துல போங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பக்கத்துல போங்க. நீங்க எவ்வளவு தூரம் பக்கத்துல போய் அவங்க பதில் சொல்றாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் காது கேக்குது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர். கனகா, இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடு? 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 யோ மனுஷா, நானும் 4 வாட்டி சொல்லிட்டே இருக்கேன் நீங்க நைட்டு சாம்பார் சாம்பார்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க. என்ன கனகா, நம்ம கல்யாண நாளுக்கு புடவை எடுக்கணும்னு சொன்னி இப்ப எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாங்க, இதுதாங்க அந்த புடவை, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. என்ன கனகா, புடவை இவ்வளவு கனமா எடுத்து வச்சிருக்க? பெட்ஷீட் மாதிரி இருக்கு. ஏங்க நீங்களா கட்ட போறீங்க? நான் தானே கட்ட போறேன். எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? துவைக்கிறவனுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். கனகா, நாளைக்கு நமக்கு கல்யாண நாள்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். இல்லங்க, எனக்கு எதுவுமே வேணாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்குல்ல, சொல்லு, நான் நிறைவேற்றுறேன். என்னங்க, இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு இடத்துக்கு நீங்க என்ன கூட்டு போணுங்க. வாச்சல, நம்ம வீட்டு சமையல் அறைக்கு போலாம். என்ன இந்த மனுஷன் ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன், கிச்சனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னங்க, காலையில இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், அடிக்கடி கிச்சனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்னங்க வேணும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். ஆமாங்களா, டாக்டர் சுகர் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ண சொன்னாரு, அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பக்தன் எவ்வளவு நேரமா எனக்காக தவம் புரிஞ்சுட்டு இருக்கான். பக்தா, சாமி நீங்க வந்துட்டீங்களா? ஆமா பக்தா, உன்னோட வேண்டுதலை கேட்டு நான் வந்துட்டேன். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள். கடவுளே, நான் சாப்பிடும் போதெல்லாம் கரண்ட் போயிடணும். ஏன் கரண்ட் போக வேண்டும்? என் பொண்டாட்டி கிட்ட சாப்பாடு கேட்டா சீரியல் முடியட்டும்னு சொல்றா. கனகா, ஏங்க தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க? இன்னைக்கு நல்ல நாளடி. கனகா, இன்னைக்கு நல்ல நாள்டி. நீங்க தள்ளி போங்கங்க, டிவி மறைக்குது. கனகா, இன்னைக்கு நல்ல நாள்டி. கனகா, இன்னைக்கு நல்ல நாள்டி. மனுஷன் டெய்லி என்கிட்ட வந்து இன்னைக்கு நல்ல நாள் சொல்றாரு. இன்னைக்கு மட்டும் ஏதாவது சொல்லட்டும் இருக்கு இவருக்கு. கனகா, இன்னைக்கு நல்ல நாள்டி. ஆமா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வாரமா என்கிட்ட வந்து இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லி எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? போன வாரம் நீ சண்டை போடும்போது என்கிட்ட என்ன சொன்ன? இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னல, அதை தான் உனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன். என்ன கனகா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரே படிப்பா இருக்கு. மிஸ் எனக்கு கொஞ்சம் வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட இங்கிலீஷ் அர்த்தம் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா கனகா? ஓகே ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். எல்லாமே எழுதிட்டேங்க, ஒன்னே உனக்கு மட்டும் தான் தெரியல, அது மட்டும் சொல்றீங்களா? கேளு கனகா. நீயா பண்ணவங்களா இங்கிலீஷ்ல என்னங்க சொல்லுவாங்க? அன்மேரிட்னு சொல்லுவாங்க. பிச்சிருடா. போடாதயா, நில்லு நில்லு. நல்லா இருக்கா கனகா? ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டா பண்ணிருக்கீங்க. ஏன் கனகா மூஞ்சி சோகமாக்கிற? நான் உங்களை கல்யாணம் பண்ணி வேலைக்காரி ஆயிட்டேன். நீ வேலைக்காரி ஆயிட்டியா? அந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன், அதை எப்படி உன்னால சொல்ல முடியும்? இல்லங்க, நான் வேலைக்காரி ஆயிட்டேங்க. என்ன கனகா சொல்ற? இந்த வீட்ல பாத்திரம் எல்லாம் நான் தான் கழுவுறேன், துணி எல்லாம் நான் தான் துவைக்கிறேன், சமையல் எல்லாம் நான் தான் பண்றேன், வீட்டையும் நான் தான் பெருக்கிறேன். அப்புறம் நீ எப்படி வேலைக்காரி ஆக முடியும்? பின்ன என்னங்க, வேலைக்காரனோட பொண்டாட்டியும் வேலைக்காரி தானே? என்னங்க, நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை இந்த போலீஸ்காரங்க பிடிச்சி இப்படி ஜெயில போட்டுட்டாங்க. நீங்க இல்லாததுனால நானும் குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம தவிக்கிறோம். அதனால நம்ம வீட்டு பின்னாடி இருக்க தோட்டம் கற்பார மண்டி கிடக்கு, அதை எப்படியாவது சீர்படுத்தி அதுல காய்கறி வச்சு கொஞ்சமாவது காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா அதை எப்படி சீர்படுத்துதுன்னே எனக்கு தெரியல.
இல்ல இல்ல, நீ அந்த நிலத்துல கைய வைக்காத. என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த இடத்துல தான் நான் கடத்திட்டு வந்த தங்க கட்டிகள் எல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன். நீ ஏதாவது செய்ய போய் எனக்கு எங்க புதைச்சு வச்சிருக்கேனே மறந்து போயிடும். சரிங்க. என்னம்மா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஒரு பொக்லைனை கொண்டுட்டு வந்தாங்க. வந்து நம்ம பின்புறத்துல உள்ள எல்லா பாறைகளையும் நீக்கிட்டாங்க. அதனால நான் அதுல பயிரிட்டு காய்கறி எல்லாம் விளை வச்சிட்டீங்க. ஆனா ஒரு விஷயங்க, அதுல தங்க கட்டி எதுவுமே இல்லையே. வந்ததெல்லாம் வேற யாரும் கிடையாது, அவங்க எல்லாம் காவல்துறையை சேர்ந்தவங்க தான். அவங்க அங்க தங்க கட்டி இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் பாறையெல்லாம் அகற்றியிருக்காங்க. ஆனா நான் தான் எந்த தங்க கட்டியுமே அங்க புதைச்சு வைக்கலையே. நான் பேசிட்டு இருந்ததை காவல்துறையில இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருந்தாரு. அதனாலதான் நான் அப்படி பொய் சொன்னேன். இனிமேல் நீ அங்க பயிரிட்டு சந்தோஷமா இருக்கலாம். என்ன கனகா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரே படிப்பா இருக்கு. மிஸ் எனக்கு கொஞ்சம் வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட இங்கிலீஷ் அர்த்தம் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா கனகா? ஓகே ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். எல்லாமே எழுதிட்டேங்க, ஒன்னே உனக்கு மட்டும் தான் தெரியல, அது மட்டும் சொல்றீங்களா? கேளு கனகா. புண்ணியம் பண்ணவங்களெல்லாம் இங்கிலீஷ்ல என்னங்க சொல்லுவாங்க? அன்மேரிடுன்னு சொல்லுவாங்க. தப்பிச்சிருடா கைப்பில்ல. போடாதையா, நில்லு நில்லு. நேத்து வேலைக்கு போன மனுஷனை இன்னும் காண, நைட்டு ஃபுல்லா எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியல. ஹலோ ஹலோ, எம்மா கனகா. யோ மனுஷா, நேத்து நைட்டு வேலைக்கு போயிட்டு இன்னும் உன்னை வீட்டுல காண, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? செல்லம், நேத்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ரொம்ப பெரிய அடி. மஞ்சு தான் என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணான். பூரா அடிபட்டுருச்சு, நிறைய ஆபரேஷன் பண்ண சொல்றாரு. இடது கை வேற உடைஞ்சு போச்சு, வலது கால் வேற எடுக்கணும்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வரியா? அதெல்லாம் இருக்கட்டும், யார் அந்த மஞ்சு? பொண்ணு பாக்குற வீட்டுல போய் நல்லா பஜ்ஜி சொஜ்ஜின்னு சாப்பிட்டுட்டு வந்துச்சு. அப்பா வயிறே நிறைஞ்சிட்டு. ஆமாங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன கனகா, சொல்லு. என்னங்க சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பாலாம் நினைக்க மாட்டேங்க கனகா, சொல்லு. உங்க தம்பிக்கு பாத்திருக்க பொண்ணு சுத்தமா நல்லா இல்லைங்க, என்னால அவன்கிட்ட சொல்ல முடியாது, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் எதுக்கு அவன்கிட்ட சொல்லணும்? நான் உன்னை பொண்ணு பார்க்க போகும்போது அவன் எனக்கு சொன்னானா என்ன?